ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் பேர் நம்பாடுவான் அப்படின்னு பேர். இவர் எந்த இடத்துல இருந்தார் அப்படின்னா, திருக்குறுங்குடி அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு மலை, மகேந்திரகிரின்னு. இந்த மலைக்கு கீழே அவருடைய குடிசை. திருக்குறுங்குடி எங்க இருக்கு? நாங்குநேரிக்கு பக்கத்துல. நாங்குநேரி எங்க இருக்கு? திருநெல்வேலி நாகர்கோயில் நடுப்புற நாங்குநேரி, அங்க திருக்குறுங்குடி. இந்த திருக்குறுங்குடிங்கிறது அற்புதமான வைணவ கஷேத்திரம். அங்க இருக்கக்கூடிய பெருமாள் அழகிய நம்பி, நம்பி பெருமாள் என்றெல்லாம் அழைக்கப்படுவார். இந்த நம்பாடுவான் அப்படின்னு சொல்றோமே, இந்த மகான் பேரு நம்பாடுவான் அப்படின்னு பேரு. இவருடைய சரித்திரம் யாரோடது மாதிரி இருக்கும்னா, நந்தனார் சரித்திரம் கேட்டிருக்கீங்க இல்லையா? அப்படி நந்தனார் சரித்திரம் மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு நம்பாடுவானை பத்தி ஓரளவு புரிஞ்சிருக்கும். நந்தனார் சரித்திரத்துல நந்தனார் தாழ்த்தப்பட்ட குலத்தை சார்ந்தவர். அவருக்கு என்ன வேலை? அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? விவசாயம். இறைவனுடைய ஆலயத்திற்கு தேவையான வாத்தியங்கள், தோல் வாத்தியங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் தயார் பண்ணுவார். தயார் பண்ணி சிவன் கோவிலுக்கு கொடுப்பார். ஆனா சிவன் கோவிலுக்குள்ள போக முடியாது. அதான நந்தனார் கதை. கோவிலுக்கு வெளியேந்து கும்பிடுவார். கோவிலுக்கு வெளியிருந்தே கும்பிடுவார். வெளியிலேருந்து கும்பிடுகிற போது என்ன இருக்கும்? நந்தி குறுக்க இருக்கும். அந்த நந்தி மறைக்கும். நம்ம ஏதானு பேசும்போது யார்ட்டையானு பேசுறோம், குறுக்க ஒருத்த நிற்கிறான்னா, ஏடா நந்தி மாதிரி குறுக்க நிற்கிற, தள்ளுடா, நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த நந்திங்கிறது மறைச்சிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு இறைவனே அந்த நந்தியை விலகச் செய்த. இது நந்தனார் கதை. அதே போல நம்பாடுவான். ஆனா இந்த திருக்குறுங்குடியில் இருக்கிற பெருமாள் இருக்கார் பார்த்தீங்களா, அழகிய நம்பி, அவர் மேல அத்தனை பக்தி. இந்த நம்பாடுவான் அழகாக பாடுவார். பல ராகங்கள்ல பாடல்கள் பாடுவதில் ரொம்ப தேர்ந்தவர் நம்பாடுவான். இவர் என்ன பண்ணுவாராம்? தினமும் காலங்காத்தால, எப்ப? விடிகாலையில, பிரம்ம முகூர்த்தத்துல காலையில எழுந்திருப்பார். எந்திரிச்சு குளிச்சு எல்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து புறப்பட்டு இந்த கோவில் வாசலுக்கு வருவார். இந்த கோவில் வாசல்ல நின்று யாழ் அப்படிங்கிற ஒரு கருவி நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த யாழ் வாசிச்சு பாடுவாராம். அந்த பெருமாளை நோக்கி பாடுவார். உள்ள கருவறையில பெருமாள் இருப்பார். இவர் கோவில் வாசல்ல இருப்பார். இவர் வாசல்ல நின்று பாடுகிற போது அந்த பெருமாளுடைய திருமுகத்தை நேருக்கு நேராக பார்ப்பதற்கு இடையூறாக, எப்படி நந்தனார் கதையில நந்தி காணப்பட்டதோ, நம்பாடுவான் கதையில கொடிமரம் காணப்படும். ஒரு கோவில்ல கொடிமரம் அப்படிங்கிறது உண்டு. பெரிய பெரிய கோவில்கள்லாம் கொடிமரம் இருக்கும். அந்த கொடிமரத்துக்கு இந்த பக்கம் வெளியில் என்னார்னா, அந்த பெருமாளை பார்க்கறதுக்கு கொடிமரம் மறைக்கும். கொடிமரத்தை தள்ள சொல்ல முடியுமா? அல்லது பெருமாள்கிட்ட தான் சொல்ல முடியுமா? கொஞ்சம் நகர்ந்து உட்காந்தா நான் உங்களை தரிசனம் பண்ணுவேன்னு சொல்ல முடியுமா? இவர் என்ன பண்ணுவார்? அப்படி இப்படி பார்ப்பார் நம்பாடுவான். அப்படி பார்க்கிற போது தரிசனம் கிடைக்காது. பெருமாள் திருமுகத்தை நன்னா தரிசனம் பண்ண முடியாது. இவர் என்ன மனசுல எடுத்துப்பார்னா, நல்லா கவனிங்களேன், இவர் என்ன மனசுல தீர்மானம் பண்ணிப்பார்னா, நாம பெருமாளை பார்க்கலன்னா என்ன? நாம பெருமாளை பத்தி பாடுறோம் இல்லையா, இந்த கோவில் வாசல்ல நின்று பாடுறோம் இல்லையா, இது நிச்சயம் பெருமாளுக்கு கேட்கும், பெருமாளுக்கு தெரியும். அவ்வளவுதான். இது பக்தியில ரொம்ப முக்கியங்க. பல பேர் என்ன நினைக்கிறோம், நம்மள கோவிலுக்கு போனோம் அப்படின்னா அந்த சுவாமிக்கு பக்கத்துல நின்று தரிசனம் பண்ணாதான் நம்ம கேட்டதை சுவாமி கொடுப்பார்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க கோவில் வாசல்ல நின்று உள்ள இருக்கிற தெய்வத்தை உங்களோட மனசுல நினைச்சு நீங்க வழிபட்டாலே உங்களுக்கு அருள் கிடைச்சிடும். இந்த சுவாமிலாம் நம்ம அப்படி நினைக்கவே கூடாது. எங்க இடங்கிறக்கோ அங்கிருந்து பார்க்கலாம்.
கூட்டமாக இருக்கா பரவாயில்ல, வெளியிலேருந்து பார்க்கலாம், தப்பு கிடையாது. இதை தான் நம்பாடுவோனுடைய ஸ்டாண்டர்ட். நம்பாடுவான் தீர்மானம் அதான், நிலைப்பாடு அதான். நாம் பார்க்கலன்னா பரவாயில்ல, பெருமாள் நம்மளை பார்க்குறார், நம்மளை பார்த்துடுவார், எப்படியுமே பார்த்துடுவார். நம்ம பாடுகிற பாடலையும் அவர் கேட்டுருவார் அப்படிங்கிற திருப்தி.